குடியரசு தின விடுமுறையை ஒட்டி மாமல்லபுரத்தில் பொதுமக்கள் குவிந்து புராதன சின்னங்களை சுற்றி பார்த்து கடலில் நீராடி மகிழ்ந்தனர். இதேபோல விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கோட்டைக்கு ஏராளமானோர் குடும்பமாக வருகை தந்து கோட்டை கட்டுமானத்தை கண்டு வியந்தனர். தாயிடமிருந்து பிரிந்ததால் பொள்ளாச்சி அடுத்த டாப் ஸ்லிப் முகாமில் தங்க வைக்கப்பட்ட 2 யானைக்குட்டிகளை கூட்டத்துடன் சேர்க்க வனத்துறை திட்டமிட்டுள்ளது. சிறுமுகை வனப்பகுதியில் கூட்டத்திலிருந்து பிரிந்து வந்த 1 மாத ஆண்குட்டியும், கரடிமடை பகுதியில் பிறந்த 4 மாத ஆண்குட்டியும் டாப் ஸ்லிப் முகாமில் தனி மரக்கூண்டுகளில் பராமரிக்கப்படுகின்றன. இந்த குட்டிகளை தாய் யானைகளுடன் சேர்க்க 3 முதல் 4 முறை முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும், அது பயனளிக்கவில்லை எனில் நிரந்தரமாக முகாமிலேயே தங்க வைக்கப்படும் என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைவாக உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் குறைந்தது. இதனால் வருகை தந்தவர்கள் அருவியில் நீண்ட நேரம் நீராடி மகிழ்ந்தனர். First time I come to Malaysia. From Malaysia I come to Kuala. Very nice place. Very so feel so chilling, and then the smell is very good. If anyone to come, just feel the chilling one. ரொம்ப நல்லா இருக்கு. சேலம் மாவட்டம் தாதாபுரம் கிராமத்தில் கோட்டை மாரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி தீர்த்தக்குட ஊர்வலம் நடைபெற்றது. 1000க்கும் மேற்பட்டோர் கல்வடங்கம் காவிரி ஆற்றில் புனித நீராடி குடங்களில் தீர்த்தம் எடுத்துக் கொண்டு காளைகள், குதிரைகள் முன் செல்ல ஊர்வலமாக கோவிலுக்கு சென்றனர். பின்னர் புனித தீர்த்தத்தால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து சென்னை சென்ற அரசு குளிர்சாதன பேருந்தில் மழையின் போது தண்ணீர் சொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். ஜன்னல் மற்றும் மேற்கூரை ஓட்டைகள் வழியாக மழைநீர் உள்ளே புகுந்ததால் இருக்கைகள் நனைந்து பேருந்துக்குள் தண்ணீர் தேங்கும் நிலை உருவானது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை மேலும் 5 காசுகள் உயர்ந்து ரூபாய் 5.20 காசுகளாக நிர்ணயம் செய்யப்பட்டது. மற்ற மண்டலங்களில் விலை உயர்வு, உற்பத்தி குறைவு உள்ளிட்ட காரணங்களால் நாமக்கல் மண்டலத்தில் முட்டை கொள்முதல் விலை உயர்வதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை கொள்முதல் விலையை மேலும் 5 காசுகள் உயர்த்தி ரூபாய் 5.20 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. புதுச்சேரியில் குடியரசு தினத்தன்று ஒப்பந்த ஆசிரியர்கள் குழந்தைகளுடன் தேசிய கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என அரசு உறுதியளித்து 7 மாதங்கள் கடந்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டி கடந்த 21ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டத்தை தொடங்கினர். இந்நிலையில் குடியரசு தினத்தன்று கல்வித்துறை வளாகத்தில் தேசிய கொடியுடன் ஊர்வலம் சென்றனர். அவர்களுக்கு காங்கிரஸ், திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சி பிரதிநிதிகள் நேரில் ஆதரவு தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் நடைபெற்ற மகளிர் உரிமை மீட்பு பயண கூட்டத்தில் பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் பகுதிகளில் 1800க்கும் மேற்பட்ட தொழிற்சாலைகள் இருந்தும் மண்ணின் மைந்தர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். விவசாயி தான் அவங்க நிலத்துல போர் போட்டுக்கலாம், ஆனா தனியார் கம்பெனில போர் போடக்கூடாது என்ற சட்டம் இருந்தும் 1000 அடிக்கு போர் போட்டு வைக்கிறாங்க. ஒரு கம்பெனில போர் போட்டிருக்காங்க. அப்ப சுத்தி இருக்கிற தண்ணி எல்லாம் எங்க போகும்? தமிழக கர்நாடக எல்லை வனப்பகுதியான மேட்டூர் அருகே பாலாற்றின்கரையில் யானை கூட்டம் முகாமிட்டது. தண்ணீர் தேடி வரும் யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து விடாத வகையில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் அணையில் ஆபத்தை உணராமல் புதை மணல் மற்றும் சுடல் நிறைந்த பகுதியில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதை தடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். குடியரசு தின விடுமுறை ஒட்டி ஆழியார் அணை பூங்கா பகுதிக்கு திரளான சுற்றுலா பயணிகள் வந்தனர். இவர்கள் தடுப்பணையில் புதை மணல் மற்றும் சுடல் நிறைந்த பகுதியில் குளிக்கும் நிலை காணப்பட்டது. உயிரிழப்புகள் ஏற்படும் முன்னதாக இதுபோன்ற செயல்களை தடுக்க காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் திமுக தொழில்நுட்ப அணியின் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது.
சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, புதுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த காளைகள் பங்கேற்றன. ஒரு சுற்றுக்கு 9 வீரர்கள் வீதம் களம் கண்டு மாடுகளை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் கோப்பையும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அர்த்தநாரீஸ்வரருக்கு 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய தேர் வெள்ளோட்டம் விமரிசையாக நடைபெற்றது. 100 டன் இலுப்பை வேம்பு மரங்களைக் கொண்டு 23 அடி உயரம், 23 அடி அகலம் கொண்ட இரும்பு அச்சுடன் கூடிய புதிய தேர் உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த ஓராண்டாக நடந்த தேர் வடிவமைக்கும் பணி நிறைவடைந்தது. இதனைத் தொடர்ந்து மயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய நிகழ்ச்சிகளுடன் வெள்ளோட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் அருகே வெள்ளைகேட் பகுதியில் ரோட்டரி சங்கம் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கார் பேரணி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட கார்களில் சாலை பாதுகாப்பு குறித்த பதாகைகள், ஸ்டிக்கர்கள் ஒட்டி பேரணி சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னை அம்பத்தூர் கருக்கு மேனாம்பேடு பிரதான சாலையில் 5வது முறையாக பெரிய பள்ளம் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சென்னை அம்பத்தூரில் இருந்து கொரட்டூருக்கு செல்லக்கூடிய இந்த சாலையில் தினசரி ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. 4 முறை இந்த சாலையில் ராட்சத பள்ளம் ஏற்பட்டக்கூடிய சூழ்நிலையில் தற்போது 5வது முறையாக 10 அடி ஆழம், 15 அடி நீளத்திற்கு திடீரென்று பெரிய பள்ளம் உருவானதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனால் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. குடியரசு தினத்தை ஒட்டி தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே ஆடுதுறை பகுதியில் செயல்படக்கூடிய ஒரு பெட்ரோல் நிலையத்தில் 1 லிட்டர் பெட்ரோல் 50 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. குறிப்பிட்ட 1 மணி நேரத்திற்கு தலைக்கவசம் அணிந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு சலுகை விலையில் பெட்ரோல் என்று அறிவிக்கப்பட்டதால் ஏராளமானவர்கள் பெட்ரோல் நிலையத்தில் குவிந்தனர். நீண்ட வரிசையில் காத்திருந்து பாதி விலையில் விற்பனை செய்யப்பட்ட பெட்ரோலை வாகனத்தில் நிரப்பிச் சென்றனர். நாகை மாவட்டத்தில் சம்பா சாகுபடியில் நோய் தாக்குதலால் நெற்பயிர்கள் பதறாக மாறுவதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். புதுப்பள்ளி, விழுந்தமாவடி, வேட்டைக்காரனிருப்பு, காமேஸ்வரம், கோவில்பத்து உள்ளிட்ட பகுதிகளில் 2000 ஏக்கர் பரப்பளவில் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. நேரடி விதைப்பு முறையில் கோ 51, ATT 46 ஆகிய நெல் ரகங்களை விவசாயிகள் விதைத்திருக்கும் நிலையில் தற்போது நெற்கதிர்கள் முற்றும் பருவத்தில் குலைநோய் தாக்கியிருக்கிறது. இதனால் வேளாண் துறையினர் ஆய்வு மேற்கொள்ள விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். RSS அமைப்பின் 100ஆண்டை ஒட்டி புதுச்சேரியில் அணிவகுப்பு பேரணி நடைபெற்றது. இந்த அணிவகுப்பில் அமைச்சர் நமச்சிவாயம், பாஜக MP செல்வ கணபதி, MLA கல்யாண சுந்தரம் உட்பட 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை, மணிக்கூண்டு, கொக்கு பார்க், உழவர்கரை, முதலியார்பேட்டை ஆகிய பகுதிகளில் இருந்து புறப்பட்ட பேரணி அண்ணா திடலை அடைந்தது. அங்கு சிறப்பு பொதுக்கூட்டம் நடந்தது. நெல்லையப்பர் கோவில் தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக திருநெல்வேலி என்ற பெயர் வர காரணமாக இருந்த நெல்லுக்கு வேலியிட்டு இறைவன் நடத்திய திருவிளையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னொரு காலத்தில் வேத பட்டர் ஒருவர் வீடு வீடாக நெல் சேகரித்து சாமிக்கு படைப்பதற்காக காய வைத்த பொழுது மழை பெய்ததாகவும், அப்பொழுது நெல் காய வைக்கப்பட்ட இடத்தில் மட்டுமே இறைவன் வேலி அமைத்து பாதுகாத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிகழ்வை நினைவு கூறும் வகையில் நடந்த நிகழ்ச்சியை பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சேத்துப்பட்டு சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காரின் என்ஜினில் இருந்து புகை வெளியேறியதால் அதில் பயணித்த 4 பேர் உடனடியாக வெளியேறினர். பின்னர் காரில் தீப்பிடித்து மலமளவென பரவி எரிந்தது. தீயணைப்பு துறையினர் விரைந்து தீயை அணைத்த நிலையில் கார் முழுவதும் எரிந்து சேதமானது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியநாயகி அம்மன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முத்துக்குமாரசாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து மஞ்சள் நிறத்தில் சேவல், மயில் சின்னம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டு கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான முத்துக்குமாரசாமி, வள்ளி தெய்வானை திருக்கல்யாண நிகழ்ச்சி வரும் 31ஆம் தேதியும், தைப்பூச திருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி பிப்ரவரி 1ஆம் தேதி மாலையும் நடைபெற உள்ளது. நாகை மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் நடந்த குடியரசு தின விழாவில் இரு தரப்பினரிடையே கோஷ்டி மோதல் ஏற்பட்டது. அண்மையில் நியமிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளர் விவேக் வெங்கட்ராமன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து மாவட்டத்தில் கட்சி பொறுப்புகளில் ஏற்பட்ட மாறுதல்களால் அதிருப்தி அடைந்த மூத்த நிர்வாகி மதியழகன் என்பவர் மாவட்ட செயலாளர் விவேக் வெங்கட்ராமன் முன்னிலையில் மாநில செயலாளர் நவ்சாத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது.
தேனி மாவட்டம் தம்மம்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1956ஆம் ஆண்டில் பள்ளி மாணவர்கள் முதல் பல வயது தரப்பினர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஆசிரியர்களை பள்ளிக்கு அழைத்து வந்து முன்னாள் மாணவர்கள் கௌரவப்படுத்தினர். மேலும் பள்ளிக்கால நினைவுகளை பேசி மகிழ்ந்தனர்.